Hi guys, welcome to the my channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா how to make a powerful headset மைக்கு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹெட்செட்டில் வந்து மைக் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹெட்செட் ஒன்று எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு மைக் ஒன்று எடுத்துருக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு மைக் ஒன்று ரெடி பண்ணுற பார்க்குறோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரவுண்டும் மைக்கும் தனியாக எடுத்து வைக்கணும். இப்போ நான் அந்த இடம் எங்கெங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடுக்கு உள்ளது, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ரைட் சைடுக்கு உள்ளது, அந்த தேர்டாக ஒன்று இருக்குல்ல அது வந்து மைக்குக்குள்ளது. இப்போ மைக்குக்குள்ள ஒயர் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம எடுக்கணும். அடுத்த ஒயர் நம்ம எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அடுத்த ஒயர் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் வந்து கிரவுண்டு லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து கிரவுண்டு. இந்த ஹெட்செட்டை பொறுத்த முடியும் லாஸ்ட்டில் இருக்கிறது கிரவுண்டு. அந்த கிரவுண்டு ஒயரை வந்து இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல இப்போ கரெக்டாக வரும். இப்போ இந்த ரெண்டு இடத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம மைக் ஒன்று வச்சுருந்தோம்ல, அந்த மைக்கு கூட நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்த ஹீட் பண்ணிவிடுங்க. இந்த ரெண்டு இடத்த மட்டும் தான் நான் சொன்னேன். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் ஹீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அதனால் நான் டேரெக்டாக அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ வந்து அந்த மைக்கில் இருக்கிறதையும் நான் அந்த ஹெட்செட்டில் இருக்கிற அந்த ஒயரையும் கனெக்ட் பண்ணிடுறேன். பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு கிரவுண்டுக்குள்ளதை, இன்னொரு ஒயரை வந்து நீங்கள் மைக்கு கூட அட்டாச் பண்ணிவிடுங்க. நீங்கள் அட்டாச் பண்ணுறது தகுந்து தான் இருக்குது இந்த மைக் எப்படி இது பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் வச்சு சால்ட்ரு வைக்கணும். இதுதான் இதில் இருக்கிறதுலே கொஞ்சம் பவரான வேலை. நீங்கள் சால்ட்ரு கரெக்டாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து மைக்கு கரெக்டாக எடுக்கும். கொஞ்சம் லைட்டாக ஒரு சால்ட்ரு லைட்டாக டச் ஆகிருந்தாலோ இல்லை ஏதோ ஒன்று விட்டு போயிருந்தாலோ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் இடிக்கும், இறையிற மாதிரி இருக்கும், சம்திங் மினி ப்ராப்ளம் வரும். அதுக்காக நீங்கள் அந்த இடத்த கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ரெண்டு ஒயரையும் சால்ட்ரு வைக்கிறேன். நான் பொறுமையாக தான் வச்சிட்ருக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இந்த இடத்த சால்ட்ரு வச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ லைட்டாக நான் வச்சுட்டு இப்போ நான் இந்த இடத்த வந்து இப்போ நான் அந்த மைக்கை வந்து இப்போ நான் ஒரு வாட்டி போட்டு காமிக்கலான் இருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மைக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு கவர் ஒன்று ரெடி பண்ணணும். கவர் வந்து பழைய ஹெட்செட் இருந்துச்சுன்னா அந்த கவரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கரெக்டாக அட்டாச் பண்ணிவிடுங்க. மைக் இருக்கிற இடத்துல அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெண்டு ஒயரும் டச் ஆகிடக்கூடாது, தனித்தனியாக பிரித்து விட்டு வைங்க. நான் இப்போ பிரித்து விட்டு வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ அந்த ஒயர் எனக்கு வந்து டச் ஆகுது. இப்போ நான் அந்த ஒயர் ரெண்டுத்தையும் தனியாக பிரிச்சிடுறேன். பிரிச்சுட்டு கரெக்டாக அப்படியே செட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஏன்னா ரெண்டு ஒயரும் டச் ஆகிட்டுனா உங்களுக்கு இறையிரும், நாய்ஸ் சவுண்டு வரும். அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்த டச் ஆகாமல் வைக்கிறோம். இப்போ கரெக்டாக நான் வச்சுட்டேன் இந்த இடத்துல. இப்போ நான் வீடியோ வந்து முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடத்த நம்ம வச்சிட்டோம்னா சிம்பிள் தான். இந்த மைக்கை வந்து இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பேசுகிறது கரெக்டாக ஒரு ரூம் ஃபுல்லாக நீங்கள் பேசினாலும் இது கரெக்டாக கேட்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான மைக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.